உருவ வழிபாடு சிறந்ததா, அருவ வழிபாடு சிறந்ததா, யோகம் அடைவது எவ்வாறென்று பார்த்தன் கேட்க பருவனும் சொல்வான். உருவ வழிபாடு சிறந்ததே, அருவ வழிபாடு சிறந்ததே, உருவ வழிபாடு எளிமையே, அருவத்தின் உழைப்பு அதிகமே. ஹரியிடம் மனத்தை நிலைநிறுத்து, ஹரியிடம் புத்தியை ஈடுபடுத்து, ஹரிவுடன் மனமே வாழ்ந்திடுவாய், ஹரி உன்னை யோகத்தில் ஆழ்த்திடுவான். மனதை நிலையில் நிறுத்தாவிடில் நாம சங்கீதம் பாட பழகு, நாம சங்கீதம் பாடாவிடில் ஹரியை நம்பி கடமையை செய். அவ்வாறு மனமே கடமையை செய்தால் ஹரியை அடையும் லட்சியம் பெறுவாய். அதிலும் திறமை இல்லாவிடில் கடமையின் பலனை துறந்து வீடு. சாஸ்திரங்களிலோ சிறந்தது ஞானம், ஞானத்தை விட சிறந்தது தியானம், தியானத்தின் பலனை துறப்பது தியாகம், தியாகத்தின் மூலம் கிடைப்பது அமைதி. அனைவரிடத்தும் வெறுப்பு அற்றவன், அனைவரிடத்தும் அன்பு உடையவன், அனைவரிடத்தும் கருணை உடையவன், அவனே ஹரிக்கு பிரிய பக்தன். நான் எனதென்ற எண்ணம் அற்றவன், இன்ப துன்பத்தில் சமநிலை உள்ளவன், குற்றவாளிக்கு அபயம் தருபவன், அவனே ஹரிக்கு பிரிய பக்தன். எவர்க்கும் பாதிப்பு தராதவன், எவராலும் பாதிப்பு அடையாதவன், மகிழ்ச்சி பொறாமை பயம் அற்றவன், அவனே ஹரிக்கு பிரிய பக்தன். எதையும் ஏதிர் பார்க்காதவன், அகப்புற தூய்மை உடையவன், அபிமானம் பட்சபாதம் அற்றவன், அவனே ஹரிக்கு பிரிய பக்தன். எதற்கும் ஆசைகள் படாதவன், மானம் அவமானம் படாதவன், நட்பு பகைமை பாராட்டாதவன், அவனே ஹரிக்கு பிரிய பக்தன். நிலையான புத்தியை உடையவன், நித்தமும் ஹரியை சிந்திப்பவன், சரணம் ஹரியை அடைபவன், அவனே ஹரிக்கு பிரிய பக்தன். பஜனையும் தியானமும் செய்பவன், அனன்ய பக்தியை உடையவன், சச்சிதானந்தம் அடைபவன், அவனே ஹரிக்கு பிரிய பக்தன். ஹரியிடம் நம்பிக்கை உடையவன், ஹரியே கதி என்று நினைப்பவன், தர்ம வழி என்றுமே வாழ்பவன், அவனே ஹரிக்கு பிரிய பக்தன்.